தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு தகவல் நேயர்களே. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் உள்ள கப்பா ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் 445 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட் 152 ரன்கள், ஸ்டீவன் ஸ்மித் 101 ரன்கள் என்று இருவரும் சதம் அடித்து அணிக்கு வலு சேர்த்தனர். அதன் பின்னராக தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 3வது நாள் ஆட்டம் முடிவில் 4 விக்கெட்டுக்கு 51 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில் 4வது நாளான நேற்று இந்திய வீரர்கள் மொத்தம் 246 ரன்கள் எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்க்கும் முனைப்பில் தொடர்ந்து பேட்டிங் செய்து வந்தார்கள். இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில் 74.5 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன்கள் எடுத்தபோது ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. ஆஸ்திரேலிய அணியின் தரப்பில் பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டும் ஸ்டார்க் 3 விக்கெட்டும் கைப்பற்றினர். நேற்றைய தினம் மொத்தம் 57.5 ஓவர்கள் பந்து வீசப்பட்டன. இந்த நிலையில் 5வது மற்றும் கடைசி நாளான இன்று மொத்தம் 98 ஓவர்கள் வீசப்பட வேண்டும். போட்டியின் தற்போதைய நிலவரப்படி இந்திய அணி 78.5 ஓவர்கள் சந்தித்து 260 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியுள்ளது. ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் விளையாடி 250 ரன்களுக்கு மேலான ஸ்கோரை இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே திட்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நாளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிசமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேயர்களே. இங்கிலாந்து அணி மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஷாமில்டனில் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இதில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 347 ரன்னும் இங்கிலாந்து அணி 143 ரன்களும் எடுத்தன. 204 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி 453 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு 658 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 3வது நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட்டுக்கு 18 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில் 4வது நாளான நேற்று இங்கிலாந்து அணி தொடர்ந்து பேட்டிங் செய்தது. 47.2 ஓவர்களில் 234 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் இங்கிலாந்து அணி 423 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் 36 வயதான நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி இந்த போட்டியிலிருந்து டெஸ்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவரை நியூசிலாந்து அணியைச் சேர்ந்தவர்கள் வெற்றியுடன் வெளியனுப்பி வைத்தார்கள். கடைசி டெஸ்டில் 2 விக்கெட் கைப்பற்றிய டிம் சவுதி முதல் இன்னிங்ஸில் 3 சிக்ஸருடனும் 23 ரன்களுடனும் 2வது இன்னிங்ஸில் 2 ரன்களும் எடுத்தார். டிம் சவுதி இதுவரை 107 டெஸ்டில் 391 விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில், ஜே மார்க்கெட் அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701. இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில், தர்மபுரி. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான டி-ஷர்ட் லோயர்கள் பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, உங்கள் ஊர் திருவிழாக்கள் என அனைத்து விதமான விழாக்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வண்ணங்களில் தங்களின் விருப்பத்திற்கேற்ற டிசைன்களில் டி-ஷர்ட்டுகள் பிரிண்ட் செய்து தைத்து தரப்படும். இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9437778701. விளையாட்டு பொருட்கள் வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு வாங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில், ஜே மார்க்கெட் அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701.